Hello, hello, hello. So, என்ன ஆயிருக்கு சரி ஓ சரியான கண்டிப்பாக ஸோ அதுதான் கதையா சார் கேஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது இதெல்லாம் செகண்ட் ஹாஃப் நல்ல மூவ் இருந்துச்சு அதே மாதிரி இன்னைக்கு செகண்ட் ஹாஃப் வச்சிருக்காங்க அதாவது செகண்ட் ஹாஃப்ல 3 மணிக்கு மேல 2:55 என்னாச்சு 2:55 3 மணி ஸோ என்னமோ ஆயிட்டு இருக்கு அது ஒண்ணு ஸோ இப்போ என்ன ஆச்சு காலைல ஒரு 200 பாயிண்ட் கேட்பாங்க ஓப்பன் ஆனா இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் யூஎஸ் மார்க்கெட் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க யாருக்கு தெரியும் உண்மையான விஷயம் ஸோ காலையில் ஓப்பன் ஆகும்போது கேட்டோம் மார்க்கெட் அதே ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் எங்க டே வந்து ஆடிட்டு இருக்குது Yes. அதே ரேஞ்சில் தான் ஆடிட்டு இருக்குது என்டையர் டேவா பட் இந்த இடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் மூவ் ஆகுது இந்த மூஞ்சி எதுக்கு வந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா அதே நேரத்துல பார்ட்டிசிபேட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தா ரிட்டைலர்ஸ் ப்ராஃபிட் பண்ண மாதிரியும் எஃப்ஐஎஸ் க்ளோஸ் எல்லாம் நெகட்டிவாக இருக்கும் லாஸ் பண்ணுற மாதிரியும் ஏதோ ஒரு காமிக்கிறாங்க என்னன்னு தெரிய வரல எப்படி சொல்றது தெரியலையே பட் இன்னைக்கு ஆக்டிவிட்டியை பாருங்க எஃப்ஐஎஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் 4800 கோர்ஸ் பை பண்ணிருக்காங்க ஏஎஸ் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எப்போ லாஸ்டா இவங்க செல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல பார்த்தா தெரியும் என்னடா இது இப்படி இருந்தா எப்படா பிடிக்கிறது மந்த்லி அப்படியே ஆர்டர் வரும் மேடம் இதுதான் ஸோ ரெண்டிட்டு டிஐ செல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் வரைக்கும் ஆக்சுவலி 15th மே வந்து ஒரு வாட்டி செல் பண்ணியிருக்காங்க டே 1958 ஓகேவா அதுக்கப்புறம் இந்த மாசத்துல பண்ணவே இல்லை ஸோ ப்ரீவியஸ் மாதம் எப்படி என்ன பண்ணி வச்சிருந்தாங்க சரி என்னாச்சு இப்படி இருந்துச்சு ஏய் ஒரு இயருக்கு போன மாசம் மே மாசம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பட் ஒரு 1 இயர் பீரியட்ல வருமா இந்த ஸ்டார்ட்ல 1 மந்த் தான் செலக்ட் பண்ண முடியுமா சரி இருக்கட்டும்
ஸோ ஏப்ரல் ஃபர்ஸ்ட்ல இருந்துன்னா 1 மந்த் தான் செலக்ட் முடியும். சரி ஓகே. அப்ப மே மாசம் பார்த்தாச்சு. அப்ப ஏப்ரல்ல பார்ப்போம். ஏப்ரல்ல ஒரு தடவை சென்ட் பண்ணுவாங்க 22 ஏப்ரல். அதுக்கு சொல்லி ஏப்ரல் மாசம் தான் சென்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நீ தான் பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 22 ஏப்ரல் என்ன ஆனிச்சுன்னு ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸோ இங்கே சென்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் சைடு வேஸ் இதே கேஸ் தான் இன்னைக்கு நடந்துட்டு போயிருக்கேன். ஸோ அப்போ அதுக்கு அப்படியே ஒரு முன்னாடி வந்துச்சு. அதில் பார்ப்பேன். ரீசெட் பண்ணிக்கிறீங்களா? ரீசெட் பண்ணுங்க. அப்புறம் நான் ரீசெட் பண்ணுறேன். என்னடா டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்க? மே 1 to 30. இந்த இடத்துல வைப்பேன் 15 to May 26. இந்த நாள் தானே 15th May. ஸோ அன்னைக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த கேப் டவுன். இது என்ன இண்டிகேட் பண்ணுது? அப்போ மண்டேவும் கேப் தானா? எஸ், மண்டேவும் கேப் தானா? மண்டே கேப் தானா போகுது. யூஎஸ் மார்க்கெட் ட்ரேட் ஆகுதான். ஐயோ, யூஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு லீவா? ஓகே. மண்டே வந்து கேப் டவுன் இதுதான் சொல்ல வருது. ஸோ இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். ஸோ இன்னைக்கு இந்த மூவுக்கு காரணம் யாருன்னு சொல்ல முடியல. பட் ஒரு ஒன்னோட டைம் ஃப்ரேம்ல வந்துட்டு என்னன்னு பார்த்தா தெரியும். இதை நம்ம நோட் பண்ணியிருந்தா கூட ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. இந்த இடத்துல வந்து ரீச் ஆனது வெளியே பிரேக் அவுட் ஆயிடுது. ஏன்டா இதெல்லாம் நான் கண்ணு தெரிய மாட்டேங்குது. சரி போயிட்டு போகுது. இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அடிச்சுட்டு மறுபடியும் போட்ட முதல்ல இருந்து போடுற மாதிரி. சரி, இது ஒரு ஸ்ட்ராங் டிசீஸ் கன்சர்ன் ஆகுமா? வந்து என்ன ஆக போகுதுன்னு ஒரு கெஸ் பண்ணியிருக்கேன். இது பண்ணிட்டு லிட்ரலி சொல்ல போறேன். நோட் பண்ணிக்க வேண்டியதான் என்ன நடக்குன்ட்டு. நம்ம பார்ப்போம் மண்டே.
ஸோ என்ன ஆக போகுதுன்னா மண்டே ஒரு கேப் தான் ஆக போகுது. முடியாது. நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தாங்க தெரிஞ்சு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 132 போயிட்டேன். ஸோ இதுதான் நடக்க போகுது. நாளைக்கு மறுபடியும் ஒரு 100 பாயிண்ட் 120 பாயிண்ட் கேப் டவுன் ஆகலாம். இங்க இருந்து அப்படி கீழே போட்டோம்னா அகைன் இந்த லோக்கு தான் வரும். இங்க வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இந்த ஏரியா வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும். இந்த ஏரியாவில் ஒரு பிரேக் அவுட் ரிட்டர்ன் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதுக்கு மேலே சரியான வேல்யூ வரும். ஸோ அந்த ரேலி வந்து மண்டே இல்லைன்னா டியூஸ்டே ரெண்டா ஏதோ ஷார்ட் கவரிங் பிக் ஷார்ட் கவரிங். ஸோ வேற என்ன சொல்ல நினைச்சேன், போர்ட்ஃபோலியோ பார்த்தேன்னா மானகிட்டு இன்னைக்கு $1 2 குறையும் அப்படின்ட்டு பார்த்தேன். மார்னிங்கே கேப் டவுன் ஆயிட்டு டிசிஎஸ்லேயே வர மாட்டேங்கிறான். பார்த்தீங்களா, காலைல வரைக்கும் நேற்று வரைக்கும் பொறுமையாக ஏறுற மாதிரி ஏறிட்டு இருந்துச்சு. நிஃப்டி மேலே 5% ஓப்பன் ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருந்தா கீழே 5% ஓப்பன் ஆகி பணம் கட்ட போயிடுச்சு. ஸோ இந்த மூவ் வந்து ஸோ அதனால தான் ட்ரை பண்ணி க்ளோஸ் பண்ணாமல் விட்டேன். இந்த மாதிரி மூவ்மெண்ட் இன்னைக்கு வந்தது. இதுக்கப்புறம் கண்டினியூ ஆச்சுன்னா பரவாயில்ல, கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ எனக்கு என்னன்னா மூமெண்ட்டும் நாளைக்கு கண்டினியூ ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் வீக் வந்து மூமெண்ட்டாக கண்டினியூ ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி கண்டினியூஸ் ஆனிச்சுன்னா ஒரு கேண்டில் 1 or 2 கேண்டில்ஸில் இதை பிரேக் பண்ண சான்சஸ் இருக்கு. 1 or 2 கேண்டில்ஸில் பிரேக் அடித்தா எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் ஃப்ரைடேக்குள்ள 2400 கிராஸ் பண்ணிடும். 300 பாயிண்ட்ஸ் ரிட்டர்லி அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 7% பர்சன்ட் தான் கிராஸ் பண்ணிடலாம். அதான் நெக்ஸ்ட் வீக் பார்க்குறேன். அதே மாதிரி இன்னைக்கு எஸ்சிஎஃப்சி கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் மேலே போகும்ட்டு, பார்த்தா கேப் டவுன் ஆகி மார்க்கெட்டுக்கு வளர்க்கும் போது. பட் இதில் எக்ஸிட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அதான் 3-0 வந்து வெயிட் பண்ணுறேன். மேபி நாளைக்கு ஏதாவது ஒரு மூமெண்ட்டு இங்கேருந்து கிடைச்சதுன்னா ஒரு புள்ளி சிங்கிள் ஃபீல் மாதிரி இதே மாதிரி தண்ணி கீழே போட்டானா ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு 840. பட் க்ளோஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், என்னன்னு தெரியல விட்டுட்டேன். ஸோ இன்னைக்கு பாக்கியா நான் அதை எக்ஸிட் பண்ணேன். ஏன்னா ஏஜி பாக்கியா லிட்டரலி டார்கெட்டோட நான் இங்கேயே எக்ஸிட் ஆயிட்டேன். ஏன் எக்ஸிட் ஆனேன், ஸோ லிட்டரலி இந்த 1 வீக்காக பார்த்தோம்னா கேப் அப்பர் சர்க்கியூட்டாகவே இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால தான் எக்ஸிட் ஆகிட்டேன். மேபி பாசிபிலிட்டி இப்போ வேலை அடுத்த வாட்டி கீழே கிடச்சதுன்னா அங்கே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 71 73. ஸோ லிட்டரலி இதுக்கு மேலே ஒரு கோடு வரும்னு 79லேருந்து 73 ப்ரைஸ் இங்கே இருக்கு. எப்படி சொல்ல வரேன்னா பீரிஸ் ரிவர்ஜன்
இது இப்ப இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கும். இங்க கூட இங்க இருந்து இருக்கலாம். இப்படி இருக்கலாம். ஸோ 2 டைரக்ஷன் நிறைய இருக்குல்ல. அதான் சொல்லலாம். மேரேஜ் லைஃப் இருக்கு. ஸோ இருக்கட்டும், நான் தான் கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். ஆல் டைம் ஹீரோ அதான் வேரியன்ட். மேபி நெக்ஸ்ட் ஒரு கரெக்ஷன் ஏதாவது வந்துச்சுன்னா நான் எடுத்துவேன். அல்ட்ராசவுண்ட் என்னாச்சு அதெல்லாம் வச்சிருந்தேன். நான் தான் வித்துட்டேன்னா என்ன ஆச்சுன்னு. ஸோ இன்னைக்கு ஒரு மூமெண்ட் இல்லாத ஒரு மூமெண்ட் இல்லை. அல்ட்ராசவுண்ட். ஸோ லிட்டரலி பார்த்தோம்னா இது சைட்வேஸ் ஆகிட்டு இருக்கு. இன்சைட் கேண்டில்ல மேபி அடுத்த பிரேக் அவுட்டே கிடைச்சா பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதான் கதை. மேபி அகைன் கூட நம்ம போகலாம். பட் வெயிட் பண்ணுறோம். இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு டிசிஎஸ் தான் மனசம் இன்னும் ரீச் எனக்கு. ஸோ வச்சு பார்க்கலாம். ஸோ ஓகே. அண்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு பேக் டெஸ்ட் வச்சேன். ஸோ ஓகே, நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் சரி ஓகே ஃப்ரீ அதை பார்க்க இதான் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. ஓகே பாய்.